அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது, பிரபஞ்சத்தின் ரட்சகர். அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சக்தி இல்லை என்றான் சாட்சி கூறுகிறேன். லெம்ல ஒவ்வொரு தேர்ஸ்டையும் நம்ம ரஷாதோட நிறைய நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு கண்ணோட்டத்துல அவர் ஷேர் பண்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு தூதரா எப்படி இருப்பாங்கன்னு, அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு அதை அப்போஸ் பண்றாங்க, சிறந்த மக்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கண்ணோட்டத்தில் சொல்றாரு. லாஸ்ட் பயன்ல வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம், அது அவர் அந்த குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டியது. நிறைய பேர் நம்ம லைஃப்ல நிறைய கம்பேர் பண்றோம் ஒருத்தவங்க கூட, இவங்க இன்னைக்கு நம்ம செல்வாக்குல அதிகமா இருக்கா, நம்மளை விட இவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்மளை விட நிறைய அவங்களுக்கு லைக் நம்ம வாழ்ற நிறைய ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு கிடைச்ச ஹெல்த்தா இருக்கட்டும், ஆரோக்கியம், நிறைய விஷயத்த நோக்கி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளாவே தவறான எண்ணத்துல இருக்கிறோம், நம்ம விட அவங்க சிறந்தவங்கன்னு. ஆனா அவர் அழகா சொல்லியிருந்தாரு, யாரு உண்மையாலே அல்லாவின் பார்வையில சிறந்தவங்க, நீங்க இல்ல நான் இல்ல, மனுஷங்களை விட்டு அல்லாவின் பார்வையில யார் சிறந்தவங்க அப்படின்னா நன்னறியில யார் ரொம்ப சிறப்பா இருக்கவங்க தான். அந்த இடத்துல வந்து குர்ஆன்ல அழகா சொல்லியிருப்பாரு, அந்த இடத்துல வந்து இட்ஸ் நாட் மென்ஷன் தட் மெசேஞ்சர்ஸ், அங்க வந்து அல்லாஹ் உங்களே மிக சிறந்த மெசேஞ்சர்ஸ் தூதர்கள்னு சொல்லல. Indeed the most honor of you in sight of Allah is the most righteous of you. உங்களில் யாரு மிக மிக நேரிய வழியில், ரைச்சியஸ் போது எல்லாமே அது அடங்கிடும். நம்ம தொழுக, நம்ம ஜக்காத்து, அந்த நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம என்ன நேத்து கூட சொன்னாங்க, எண்ணங்கள் அளவுல நம்ம அது நினைக்கிறதுமே ஒரு சிறந்த விஷயம் தான். அதுவுமே நன்னறியில ஒரு வெளிப்பாடு தான். நன்னறின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நம்ம அல்லாவை ரீச் பண்ற எல்லா வேஸ்லயுமே நம்ம சிறந்தவங்களா இருக்கோமா, நேரமும் சரி, பணம் மூலியமா சரி, இல்ல ஞானம் மூலியமாவும் சரி, எல்லா விதத்திலயும் அல்லாவை நம்ம நினைவு கூறுவதற்கு ட்ரை பண்றோமாங்கிற விஷயம் தான் ஐச்சிஎஸ். அதை நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கும்போது a center of information and with it goes a difficult job, a very difficult job. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம அவர் தூதர் ஷேர் பண்ணாலுமே அது ரொம்ப கடினமான ஜாபாவும் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸா இருந்தா சாத்தா நம்மளை ஏமாத்தி அதுல இருந்து நம்ம எந்த விதமான கூலியும் வாங்க அல்ல ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அது ரஷாத் சொல்றாரு, நான் தூதர்னு சொல்றேன், நீங்க கண்டிப்பா இந்த பாயிண்ட் செக் பண்ணணும். என்னோட தூதர் இல்ல, நம்ம என்ன அல்லாஹ் விஷயத்துல பண்ணாலுமே நம்மள ஊதியம் வந்து மிக நிச்சயமா அல்லாஹ்விடம் தான் எதிர்பார்க்கணுமே தவிர நம்ம இவ்வுலகத்திலோ நம்ம சொல்ற ஆளுகளை எதிர்பார்க்க கூடாது. அது மிக தவறு. அதுதான் அவர் சொல்றாரு, நான் இங்க இந்த குர்ஆன் பிரிண்டிங் பண்ற 100 ரூபாய் செலவாச்சுன்னா 95 ரூபாய்க்கு தான் இது காஸ்ட் வைக்கிறேன். அப்போ மேக்ஸ் டு மேக்ஸ் எக்ஸ்ட்ரா 5 ரூபீஸ் அவர் போடுற மாதிரி இருக்கும் தவிர ஒரு காலமும் அவரோட பாக்கெட்டுக்கு எந்த மணியும் வராத மாதிரி பாக்குறாரு. அது ஒரு கடினமான விஷயம் யோசிச்சாலுமே அடுத்தவர் சொல்றாரு, த அபியூஸ் த ஸ்லாண்டிங், உங்களை ஏளனப்படுத்துறாங்க. நீங்க அவர் சொல்லும் போது நிறைய பயன்ல பார்க்கலாம், நிறைய அவருக்கு லெட்டர்ஸ் அண்ட் மெயில்ஸ்ல எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வருதோ சோகால் முஸ்லிம்ஸ் நிறைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏதோ ஒரு பயன்ல கூட சொல்லியிருப்பாங்க, பொய்யர்னு ஒரு அரபிக் வேர்டை யூஸ் பண்ண, நேம் ஞாபகம் வரல எனக்கு, அந்த மாதிரி அனுப்புறாங்க நிறைய. சோ அதெல்லாம் அவர் வந்து தாண்டணும் சொல்ற. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஜாப். அல்லாவின் மீது நம்பிக்கை இருந்து நம்ம சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அப்பதான் இந்த மாதிரி இன்னல்களை நம்மளால தாங்க முடியும். சாதாரணமா ஒரு நிலையில இருக்கும்போது நம்மளே பார்க்கிறோம், நம்ம அல்லாவின் ஒரு நம்பிக்கை இல்லாம நம்மளோட முழு எண்ணத்திலையும் அல்லாவிடம் வச்சிருக்க மட்டும்தான் நம்ம இதெல்லாம் வந்து எதிர்கொள்றதுக்கு நமக்கு அல்ல பலம் அளிப்பாங்க. அதை நான் இதுல முக்கியமா இதுல பாக்குறேன். மேக்கிங் டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சம்வன், தி த்ரெட்ஸ், பயம் கொடுத்துறாங்க. And God says, I believe it is in 40-51, சூரா 42 வசனம் 51ல God says that no human being can communicate with God except through these ways. அல்லாஹ் வந்து மனிதர்கள்ட்ட, மனித இனத்துக்கு ஒரு 3 வழியா தான் அல்லாஹ் வந்து விஷயத்தை ஷேர் பண்றாங்க. ஒன்னு இன்ஸ்பிரேஷன், உள்ளுணர்வு, ஆர் ஃப்ரம் பிஹைண்ட் ஏ பேரியர், இல்லைன்னா ஒரு மறைப்பு பின்னாடி இருந்து அல்லாஹ் பேசுறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் மூசாவோட இதுல வர மாதிரி, ஆர் த்ரூ மெசேஞ்சர். மூணாவது ரொம்ப முக்கியமானது, தூதர்கள் வழியாகவும் நபிமார்கள் வழியாக தான் பேசுறாங்க. ஆனா நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வானத்துல இருந்து ஒரு ஒளிமயத்தோட ரெக்கைகளோட ஏஞ்சல்ஸ் மாதிரி வருவாங்களா, இந்த மாதிரி கேள்வி கேட்கற இந்த மாதிரி நிறைய மக்கள் எண்ணம் கொள்றாங்க. ஏன் வந்து அவங்களால நம்மள மாதிரி சராசரி ஒரு மனுஷன், அவரும் சராசரி மனுஷன் தான், அவங்க ஆயிலாக இல்ல சொல்ற விஷயம் அல்லாஹ் மட்டும் சொல்ற விஷயம் ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல? ஏன் சராசரி மனுஷன் சொல்ற விஷயத்த அவங்க விஷயத்த பார்க்காம சொல்ற ஆள் இப்படிலாம் இருக்குன்னு கற்பனை பண்றாங்கிறது முக்கியம் பார்க்கணும். That through whom God spreads certain information, so people will know that is reliable information that this is from God.
ரிலையபிள் இன்ஃபர்மேஷன், நம்பகத்தன்மையானது. ரஷ்யாவது ஒன்றும் சும்மா அவருக்கு ஒரு தாட்ஸை மட்டும் சொல்லல, அவருக்கு எண்ணற்ற எக்ஸாம்பிள் இது அல்லாவிடம் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு விஷயம் பாக்குறோம். அவர் ரஷாத் கலிஃபா தூதருங்கிறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. லாயிலாக இல்ல குரான்ல நிறைய சிதைச்சிருக்காங்க. சிதைக்கப்படாத குரான் 9வது சூரா 128 129 இல்லாததுதான் அதுக்கு ஒரு பெரிய மேக்ஸே அவர் காமிக்கிற 19 அடிப்படையில். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே அவராவே எதுவுமே சொல்லாம அதுக்கு அல்லாவின் கீழ் அல்லாஹ் சொல்ற மாதிரி சான்றிதழ் அழகா கொடுக்குறாரு. அதை கேட்கிறாரு. ஏன் அவங்க சொல்ற விஷயத்தையும் சொல்ற கருத்தையும் யோசிக்காம சொல்றவங்களை நோக்கி இந்த மாதிரி இருக்காங்கிறது சொல்றாரு நமக்கு. We are the people who follow the Quran, the whole Quran, nothing but the Quran. நம்ம நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் மட்டும் சொல்றவங்க தான் குரான் மொத்தத்தையும் ஃபாலோ பண்றாங்க, நத்திங் பட் குரான். ரொம்ப முக்கியமான விஷயம், குரானை தவிர லாஸ்ட் ஜும்மால கூட சொல்லியிருந்தாங்க, எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலுமே நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அது குரானிக்கா இருக்கா குரானிக்கா இல்லையா. குரானிக்கா இருந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், குரானோட வரிசையை பார்க்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். வேற இது இல்லாம என்ன விஷயம் சொன்னாலுமே நமக்கு அங்க விவாதம் பண்றதுக்கோ அதை பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்ற மாதிரி குரான்லயே நேத்து கூட படிச்சுட்டு இருந்தாங்க அந்த சூறால, நம்ம அல்லாஹ் அந்த கடலை ஃபுல்லா மையாக்கி எழுதினாலும் பத்தாதுங்கும் போது இதுலயே இவ்வளவு விஷயம் கொட்டி இருக்கு, நம்ம இதுவுமே முழுமையா கவர் பண்ணாதப்போ ஏன் நம்ம மற்ற விஷயங்களுக்காக நம்ம திங்க் பண்ணணும், செலவிடணும். இதுல மாபெரும் விஷயம் இருக்கு, இதுல மாபெரும் கருத்து அல்லாஹ்வோட கருத்து இருக்கும் போது இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பீரியட்ல கொண்டு வரணும். நத்திங் பட் த குரான். Therefore, anybody, and this means anybody who brings the any information must conform to Quran. நானா இருக்கட்டும், யாரா வேணாலும், எனிபடி யாரா இருந்தாலுமே எந்த இன்ஃபர்மேஷன் எந்த தகவல் கொண்டு வந்தாலுமே மஸ்ட் கன்ஃபார்ம் டு குரான். குரான் அடிப்படையில் குரானோட ஒற்றி இருக்கணும்ன்ற விஷயத்தை நம்ம ஒற்று நோக்கி பார்க்கணும். The whole Quran, nothing but the Quran. And if anyone, and underline anyone, யாரா அவர் மெனக்கிட்டு சொல்றாரு, anyone யாரா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி, comes up with any information that is not confirmed by the Quran. குரான்ல இல்லாத விஷயத்த இல்ல குரானின் மூலம் நம்ம ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கல, அதை நம்மளால பொருத்தி பார்க்க முடியலன்னா we tell him forget it, அதை மறந்துருங்க. அதை பத்தி நம்ம விவாதம் பண்றதுக்கோ அதை பத்தி நம்ம பேசுறதுக்கோ அங்க அது தேவையில்லாத விஷயம். we don't accept it, அதை நம்ம ஏற்றுக்கவும் கூடாது. So the criterion is preaching confirming existing scripture, the Quran. So இது முதல் கிரைட்டீரியா என்னன்னா confirming existing scripture, the Quran, and nothing else, no innovations. நம்ம குரானை பத்தி மட்டும்தான் பேசுறோம், அதுதான் உண்மையான கிரைட்டீரியா. அதை தவிர வேற எதுவும் கிடையாது, எந்த புதுமைகளும் கிடையாது. Now we came to the question, is it possible that we receive a message from God? இப்போ நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு, உண்மையாலுமே நம்ம அல்லாஹ்விடமா தூதரை பெறுவோமா? உலகளாவிய எல்லா மக்களுமே கடைசியில முகமது தான் கடைசி நபி நம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படி நிறைய நமக்கு ஒரு உண்மையாலுமே நமக்கு தூதர் வருவாங்களா? இஃப் யூ ஆஸ்க் an average Muhammadian, they believe Muhammad was last messenger. அதான் சோகால் முஸ்லிம்ஸ் நம்ம முகமதியில கேட்கும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வழிவே நம்புறது, ஆனா அதற்கு எந்த சான்றிதழும் இல்ல குரான் படி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, முகமது தான் கடைசி மெசேஞ்சர்னு சொல்றாங்க. பட் தேவ் நோ பேசிஸ். நான் சொன்ன மாதிரி நம்ம ரஷாத் கேட்கும் போது நமக்கு ஏகப்பட்ட வசனம் இருக்கு. ஏன்னா ஒரு வசனம் படிச்சிருக்கோம், எல்லா தூதரும் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் உண்மையாலே எல்லா நபியும் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு தூதர் மூலயமா நான் இது வரைக்கும் எல்லா கம்யூனிட்டியும் சொன்ன மெசேஜை ஒன்றிணைத்து நான் ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்ல கொடுப்பேன் அல்ல சொல்றாங்க. அது நமக்கு பேசிஸ் இருக்கு. அதான் ரஷாத் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன பேசிஸ் இருக்கு குரான்ல, பட் தேவ் நோ பேசிஸ் ஃபார் சேயிங் திஸ். And the Quran gives us a precedent since Joseph, the prophet Joseph. இதே மாதிரி இன்னொரு கம்யூனிட்டியில வாழ்ந்த மக்களுமே இதே மாதிரி இப்ப எப்படி முகமதியர்கள்லாம் கடைசி நபியை முகமதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நல்லா கொடுக்குறாரு நமக்கு ப்ராஃபட் ஜோசப் வச்சு. when he died, the Quran teaches us that the people said okay, that was the last messenger. அப்போ இவர் ஜோசப் இறந்ததுக்கு அப்புறமேட்டு யூசுப் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இவர் தான் லாஸ்ட் மெசேஞ்சர். we will never see another messenger after that. இவருக்கு அப்புறமேட்டு இது போல மெசேஞ்சர் நம்ம பார்க்க மாட்டோம். so this is a human tendency. மனிதர்களோட ஒரு நேச்சுரல் ஒரு தன்மையாவே இந்த மாதிரி இருக்கு. அதாவது அவங்களாவே ஒரு சுயமான முடிவு எடுத்து எந்தவித பேசிஸும் இல்லாம அல்லாஹ் சொல்றது குரான்ல சொல்றது மட்டும்தான் நமக்கு பேசிஸ் தவிர நம்ம சொந்தமா எடுக்கிற எந்த ஒரு கருத்தா இருக்கட்டுமே அது தவறுதான். And the Muhammadian claim that Muhammad was last messenger. He is not. அதே மாதிரிதான், அதே எப்படி ஜோசப் சொன்னாங்களோ அதே மாதிரி சோகால் முஸ்லிம் சொல்லிட்டாங்க சொல்றாரு. சூரா 33:40 God says Muhammad was not the father of any of your men.
அல்லாஹ் சூரா 33 என்ன சொல்றாங்கன்னா, முகமது வந்து உங்களோட எந்த எந்த ஒரு எந்த ஒரு மென்னுக்கும் அவர் வந்து தந்தை இல்ல, அவர் அப்பா இல்ல. he was a messenger of God. அவரும் அல்லாஹ் அனுப்பப்பட்ட பல நபிமார்கள் ஒரு நபிமார், ஒரு தூதர், and the final prophet. So here we say distinction between prophet and messenger. அப்போ இன்னும் லாஜிக்கலான ஸ்டேட்மெண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், நபிக்கும் தூதருக்கும் என்ன வித்தியாசம். ப்ராஃபட் இஸ் த ஒன் who delivers scripture. நபிமார்களுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் வேதம் அளிக்கப்பட்டிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, ஜீசஸ், மோசஸ், முகமது. ஜீசஸோட கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா பைபிள் இருக்கு, மோசஸ்க்கு தோரா, அதே மாதிரி முகமதுக்கு நம்ம ஃபைனல் டெஸ்ட்மென்ட் குரான். ஸோ இந்த மாதிரி கிளியரா ப்ராஃபட் நபிமார்கள் எங்களுக்கு வேதம் வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் வி see clearly this in Surah 3 verse 81. இதையும் அல்லாஹ் நமக்கு கிளியரா குரான் மூலமா பின் பாயிண்டா இருக்கு எல்லாமே. நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா குரான் கம்ப்ளீட்டா இருக்குங்கிறதுக்காக ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா பாக்குறேன். ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே குரானோட ஒவ்வொரு ரேட் பண்ணி காமிக்கிறாரு. சூரா 3 வசனம் 81 where God says that he made a covenant with the prophets that he will give them the scripture and wisdom. அந்த இடத்துல சூரா 3 வசனம் 81 அல்லாஹ் உடன்படிக்கை எடுக்கிறாங்க நபிமார்கள்ட்ட. அவங்க ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் ஞானத்தையும் வேதத்தையும் கொடையளிப்பாங்க. ஸோ இயர் வி ஹேவ் தி டெஃபினேஷன் ஆஃப் ப்ராஃபெட். இதுல இருந்து என்ன புரியுது, அல்லாஹ் அந்த இடத்துல கிளியரா ப்ராஃபெட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பனா ஒவ்வொரு ப்ராஃபெட்டுக்கும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நிச்சயமா வேதம் வழங்கப்படும். தென் காட் மேட் கோவனன்ட் வித் அஸ், வித் யூ அண்ட் மீ, வித் எவ்ரி ஹியூமன் பீயிங். அதுக்கப்புறமேட்டு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் said then we have the when a messenger comes to you confirming existing scripture. நல்ல கவனிக்கணும், when a messenger comes to you confirming existing scripture. உங்களுக்கு இடையில் ஒரு தூதர் வந்து கன்ஃபர்மிங் ஆல்ரெடி அனுப்பப்பட்ட வேதத்தை கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படின்னா அதுல இருக்க செய்திய திருப்பியும் நிலைநாட்டுறாரு. முகமது சொன்னது லா இலாஹா இல்லல்லாஹ், ரஷாத் அதை கிளியரா அதுல இருக்க நிறைய சிதைக்கெல்லாம் எடுத்து வெளியே காமிச்சு லா இலாஹா என்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ தேர் இஸ் a definition of a messenger here. அப்போ உண்மையாலுமே நம்ம குரான ஞானத்தோட நம்ம உண்மையாலுமே அல்லாஹ் சொல்ற மாதிரி அல்லாஹ் நாடினால் நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் வெளி காட்டுறாங்க. இதை நான் படிச்ச 2 வசனத்தை புரிச்சுக்கிட்டாலே ப்ராஃபட்னா அவங்களுக்கு வேதம் வழங்கப்படும் எங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். மெசேஞ்சருக்கு வேதம் கிடையாது, ஆல்ரெடி அவங்களுக்கு முன்னாடி வந்த நபிமார்களோட தந்த வேதத்தை அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை சரி பண்றாங்க, இல்ல அதை வந்து ரொம்ப நிலைநாட்டுறாங்கிறதான் கிளியரான பொருள் இதுல. When a messenger comes to you confirming existing scripture, you shall believe in him and support him. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இடையே அல்லாஹ் சுப்ஹானஹு தூதர் வந்ததுக்கு அப்புறமேட்டு கன்ஃபர்மிங் எக்ஸிஸ்டிங் ஸ்கிரிப்சர் ஆல்ரெடி அனுப்பப்பட்ட அந்த வேதங்களை அவங்க நிலைநாட்டும் போது அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் வேணும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. God said, do you make a pledge with me? And we all said yes. அல்லாஹ் கேக்குறாங்க, இது நம்ம பிளட்ஜ் பண்ணும்போது கேக்குறாங்க, நீங்க ஒப்புக்கொண்டு நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம்னா ஒப்புக்கொண்டிருக்கோம், அதை உடன்படிக்கை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். Yes we do. And God said, you thus have borne witness and I witness along with you. இவ்வாறு நீங்கள் சாட்சி பகர்ந்தீர்கள், உங்களுடன் சேர்ந்து நானும் சாட்சி பகர்ந்தேன்னு சொல்றாங்க. Therefore it is possible that there will be messengers after Muhammad. அப்போ இதுல இருந்து என்ன கிளியரா புரியுதுன்னா நமக்கு மிக நிச்சயமா தெரியும் முகமதுக்கு அப்புறமேட்டு ஒரு தூதர், நபி இல்ல தூதர் நிச்சயமா வருவாங்க, அவரு வேதத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த உடன்படிக்கை இதுலயும் பாக்குறோம். அதுல எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா மனிதன் இயல்புலே வந்து நம்ம சொல்ல காப்பாத்துறது இல்லைங்கிறது அது புரியுது. நம்ம அல்லாஹ்விடம் இருந்தே ஒரு உடன்படிக்கை எடுத்துட்டு வந்திருக்கோம். மிக நிச்சயமாக அல்லாஹ் சொல்ற குரான்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இந்த உடன்படிக்கையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்றோம். ஆனா நம்ம பண்ணல. இயல்பிலே மனிதன் வந்து ஒரு பலவீனமானவனாகவும் ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆகக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நம்ம அல்லாவின் ஒரு நாட்டத்திற்கு ஏற்ப இல்ல அல்லாவின் சக்தி அல்லாட்ட நம்ம கேட்டு பெறத்தை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எந்த ஹியூமன்ஸுமே நானா தான் இது பண்றேன், நானா தான் பேசுறேன், நானா தான் சொல்றேன், நானா தான் பண்ணேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளவு வீக்கா இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ்விடம் என்று பெற்றுதான் நம்ம இதெல்லாம் பண்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தற்பெருமை பண்ண மாட்டோங்கிறது ரொம்ப ஒரு இயல்பான கருத்து. இன் சூரா 7 verse 35 it says, O children of Adam. சூரா 7 வசனம் 35 அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஓ சில்ட்ரன் ஆஃப் ஆதம், ஆதமின் குழந்தைகளே, ஆதம் ஆஃப் சில்ட்ரன், நம்ம எல்லாருமே ஆதம் ஆஃப் சில்ட்ரன்ஸ் தான்.
when messengers come to you reciting my revelations to you, உங்களுக்கு இடையில் தூதர்கள் வந்ததுக்கு அப்புறம் தூதர்கள் வராங்க, அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதி காட்டுறாங்க, reciting my revelations to you, those of you believe, யாரெல்லாம் நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களோ, அல்லாஹ்வின் வார்த்தைகள் நம்பிக்கை கொள்கிறீங்களோ, are the successful ones, அவர்கள் தான் மிக மிக சரியாக சொல்லணும் சக்சஸ்ஃபுல் ஒன்ஸ். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வேர்ல்ட் டெஃபினிஷன்ல நான் கெரியர் வைஸ்ல நான் பெரிய ஆளா ஆயிட்டேன், இல்ல நான் ஃபேமிலி வைஸ்ல பெர்ஸ்பெக்டிவ்ல நான் செம்மையா பண்ணிட்டேன், எதுவுமே சக்சஸ்ஃபுல் டேர்ம் சொல்ல முடியாது. உண்மையான சக்சஸ்ஃபுல் என்னன்னா நம்ம அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ் சொல்ற அந்த ஹெவனை நம்ம அடையிறோம், சொர்க்கத்தை அடையிறதான் உண்மையான சக்சஸ்ஃபுல் ஒன்ஸ். அதை அடையணும்னா அல்லாஹ்வோட சொற்களை நம்ம மிக நிச்சயமா கரெக்டா ஃபாலோ பண்றதுதான் மிகவும் சக்சஸ்ஃபுல்லுக்கு கரெக்டான ஒரு பொருள்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். Obviously, it is for the people after the Quran as a matter of fact. The verse begins by saying, "O children of Adam." So, as long as there are children of Adam on this earth, this verse is valid. நல்ல அஷத் மாஷல் சிறப்பான விஷயம் சொல்றாரு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது எக்காலத்துக்கும் பொருந்துன்ற மாதிரி ரொம்ப ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. இந்த இதுல அல்லாஹ் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, "ஓ children of Adam." அப்போ ஆதம் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வழியில எந்த ஹியூமன் பீயிங் அப்பனா இந்த உலகம் அழியிற வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களுமே சில்ட்ரன் ஆஃப் ஆதம் தான். அதுதான் கிளியரா அவர் காமிக்கிறாரு. அப்போ உலகம் அழியிற வரை இருக்க எல்லா மக்களுக்கும் அந்த வசனத்தை படிக்கிற எல்லா டைம்லயுமே இந்த வசனம் பொருந்தும். அப்போனா என்ன புரியுது, அந்த குர்ஆன் ஒரு ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்ல, உலகம் அழியிற வரைய மக்கள் வாழ்றாங்க இறக்குறாங்க, அவங்க எல்லாருக்குமே இன்க்ளூடட் தான். இஃப் மெசேஞ்சர்ஸ் ஆர் கம்மிங் ஆஃப்டர் த முகம்மட், வாட் டு தே லுக் லைக்? அப்போ அவங்க மக்கள் யோசிக்கிறாங்க, ஒரு தூதர் முகமதுக்கு அப்புறம் வருவாரு, அவர் எப்படி இருப்பாரு? திங்க் ஆஃப் ஹியூமன் பீயிங், வாட் ஆர் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக்? டு யூ திங்க் ஹி வில் பி வாக்கிங் இன் வாட்டர்? அப்போ நீங்க புரிஞ்சிக்கலையா மனிதனோட தன்மை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்காங்க தூதர் ஒரு மனிதர் வருவான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மனிதர்களோட ஒரு தன்மை தெரியாதா? நீங்க அவர் தண்ணியில் நடப்பான்னு நினைக்கிறீங்களா? அவர் கேட்கிறாரு கிளியரான கேள்விய. ஆர் வாக்கிங் ஆன் த ஏர், இந்த மாதிரிலாம் மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம குர்ஆன்ல படிச்சிருக்கோம், அவங்க ஏஞ்சல்ஸ் மாதிரி சொல்லுவாங்களா அல்லாஹ் மட்டும்னு, இல்ல அவங்க பின்னாடி ஒளி வருமா, இந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க. ஏன் நிதர்சனத்துல அந்த மனிதரை விட்டு அவங்க சொல்ற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுக்கிறாங்கன்ற விஷயத்த தான் நம்ம யோசிக்கணும். இங்க அவங்க காத்தையும் நடக்க மாட்டாங்க, அவங்க தண்ணிலையும் நடக்க மாட்டாங்க. அவர்கள் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். கம்மிங் வித் 3 ஏஞ்சல்ஸ் ஆன் ஈச் சைடு. அவங்க வரும்போது 3 சைட்லயுமே மலக்குமாக வருவாங்களா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆர் சம்திங் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் அஸ், ஜஸ்ட் ஹியூமன் பீயிங். ரஷாத் கிளியரா சொல்றாரு, அவர்கள் நம்மள மாதிரியே ஒரே ஒருத்தர் தான், ஜஸ்ட் ஹியூமன் பீயிங், ஒரு மனிதர் தான். சம் பீப்புள் கேம், ஐ வாண்ட் டு ஆன்சர் திஸ் क्वेश्चन, வை சென்ட் எ மெசஞ்சர்? இதுல நிறைய மக்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, எதற்காக இப்ப ஒரு தூதர் அனுப்பணும்? வை டஸ் காட் சென்ட் எ மெசஞ்சர்? எதற்காக ஒரு அல்லாஹ் தூதர் அனுப்புறாங்க? இதற்கு முன்னாடி பயங்கரமே நம்ம பார்த்திருப்போம், அதுலயுமே கிளியரா சொல்லியிருப்பாரு, அல்லாஹ் உங்கள் மீது கருணை கொண்டிருக்காரு, அல்லாஹ் மிக நிச்சயமாக இந்த வீக்கான மனிதர்களுக்கு நிச்சயமா அல்லாஹ் நேர்வழிப்படுத்தணும், அல்லாஹ் மீட்டெடுக்கணும் நினைக்கிறாங்க. அப்போ இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கு, நிறைய சாத்தானிக் வேர்சஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு, மனிதர்களுக்கு சரியான ஒரு பின்பற்ற வழி இல்லைங்கும் போது மிக நிச்சயமா அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் அந்த கருத்தை சரி பண்றதுக்கு அல்லாஹ் மெசேஜ் அனுப்புவாங்க. அதுதான் ரஷாத் அவர் என்ன பண்ணிருக்காரு, அதுல இருக்க நிறைய தவறான விஷயங்கள் நீக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அதை பிரசன்ட் பண்ணிருக்காரு. இதை மிக நிச்சயமா அல்லது ஒரு அல்லாஹ்வோட கருணை இதுல வெளிப்படுதுங்கிறத நம்ம பாக்குறோம். why not just go in the same way that people have been going? ஏன் நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம்? கூட்டம் கூட்டமா இவ்வளவு தானே பண்றாங்க, நம்மளும் பண்ணிட்டு போயிடலாமே. ரீடிங் த குர்ஆன், ஃபாலோயிங் த குர்ஆன் வெல், ஒன் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இஸ் த டெஸ்ட். அவங்க பண்ற மாதிரி நம்மளும் குர்ஆன்ல ஓதிடலாமே, சும்மா படிச்சுட்டு போயிடலாமே, அப்படியே எழுந்துட்டு போயிடலாமே. ஆனா நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, த டெஸ்ட், இந்த சோதனை. பிகாஸ் ஆஃப் திஸ் கோவனன்ட் தட் வி மேட் வித் காட், அல்லாஹ்விடம் எடுத்த நம்ம இந்த உடன்படிக்கை. What are we going to do if a messenger of a God comes and say worship God alone? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தூதர் உங்களை சொல்லும் போது அல்லாஹ் மட்டும் வழிபடுங்க, குர்ஆனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும் போது, and forget about the human beings. நீங்க சொல்றவங்களை விட்டுருங்க, யாராவது முகமது, ஜீசஸ், மோசஸ், எனிபடி, அல்லாஹ் மட்டும் சொல்ற கருத்தை நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? யூ மஸ்ட் டிவோட் யுவர்செல்ஃப் டோட்டலி டு காட் அலோன். நீங்க மிக நிச்சயமாக நம்ம இதை நம்ம பர்சனலா ஃபீல் பண்றது என்னன்னா, நம்ம அந்த மேலான உலகத்துக்கும் சரி, இவ் உலக வாழ்க்கையிலும் சரி,
நம்ம சக்சஸ்ஃபுல்லா வச்சு நம்மள ஆக்சுவலி நம்ம காப்பாத்திக்கணும்னா யூ மஸ்ட் டிவோட் யுவர்ஸ் டோட்டிட்டு நம்ம மிக நிச்சயமாக முழுமையாக அல்லாவிடம் சார்ந்தா மட்டும்தான் நம்மளால வந்து தப்பிக்க முடியும். நம்மளால நம்மளால ஆக்சுவலி ரன் பண்ணவே முடியுங்கிறத நான் பாக்குறேன். அன்றாட வாழ்வில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. எல்லா விஷயத்திலயுமே அல்லாஹ் மட்டும் நாடி மூவ் பண்றவங்கள மட்டும்தான் ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு பீஸ்ஃபுல்லா அவங்களால பிரச்சனை எதிர்கொள்ள முடியும். நம்மளாலே பண்ண முடியும்னு நினைச்சு எவ்வளவோ பேர்கள் வந்து கடைசி வரை அவங்க ரன் பண்ண முடியாது ராங் லைன்ல கண்டிப்பா. ஏன்னா நமக்கு தெரியும் மனுஷனுக்கு இவ்வளவுதான் சக்தி இருக்குங்கிறத மிக நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவங்களுக்கு தான் லைஃப் ஈஸியா இருக்கும். மாஷா அல்லாஹ் மீட் எடுத்துக்கிறான்னு சொல்றாங்க. ஒன் ஹூ வில் ப்ரீச் த குரான் காட் ப்ரிவென்ட் ஸ்கிரிப்சர்ஸ் வாட் ஆர் வி கோயிங் டு டூ. அப்புறம் இந்த மாதிரி அல்லாஹ் மட்டும் சொல்றவங்க இல்ல அந்த மாதிரி தூதர் வந்துட்டு நீங்க உங்களே மூலியமா அல்லாஹ்க்கு அர்ப்பணிச்சுன்னு சொல்லும் போது குரானை பத்தி படிக்கும் போது நீங்க என்ன பண்ண போறீங்க, வாட் ஆர் வி கோயிங் டு டூ, நம்ம என்ன பண்ண போறோம் யோசிங்க. ஆர் வி கோயிங் டு ஸ்காஃப் அட் ஹிம், அவரை நம்ம கலாய்க்க போறோமா, இவரு சொட்டை விழுந்திருக்கு, இவருக்கு முடி இந்த மாதிரி இருக்கு, இவர் இப்படி தூதரா இருப்பாரு, இந்த மாதிரிலாம் நான் பொய் சொல்லாம கேக்குறாங்க அந்த மக்கள் அந்த மாதிரிலாம். அதான் அவர் சொல்றாரு, ஆர் வி கோயிங் டு ஸ்காஃப் அட் ஹிம், அவர் நம்ம வந்து ஏளனப்படுத்த போறோமா, அவர் நம்ம கலாய்க்க போறோமா, ஆர் யூ கோயிங் டு ஹெல்ப் ஹிம் மாரலி, இல்ல நம்ம உண்மையாலுமே புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போறோமா, லாயிலாக விஷயத்த நம்ம மற்ற மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோமா, ஆர் வி கோயிங் டு சப்போர்ட் அரௌண்ட் ஹிம், நம்ம என்ன பண்ண போறோம். அதுக்கப்புறமேட்டு அனதர் டெஸ்ட், டெஸ்ட் ஆஃப் ஈகோ. இதெல்லாம் வந்து நான் சொல்ற டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு வெளியே, அதாவது வெளி மக்களை தாண்டி இந்த நம்ம சொந்தக்காரங்க நம்ம உற்ற உறவினர்கள் அவருக்கெல்லாம் கருத்து சொல்லும் போது லாயிலாக என்ற விஷயத்த நம்ம பறைசாற்றமாங்கிறது வந்து வெளியே. ஆனா இது இன்னொரு சான்ஸ் என்ன நல்லா ஒட்டுநோக்கி பார்க்கணும்னா அனதர் டெஸ்ட் ஆஃப் ஈகோ, இன்னொரு சோதனைனா நமக்குள்ளேயே சோதனை போயிட்டு இருக்கு. அதான் டெஸ்ட் ஆஃப் ஈகோ, நம்மளோட ஈகோவை நம்ம வந்து வெற்றி கொள்றோமா. The Quran repeats, they said, oh, he just wants to better than we are. அப்போ இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு தூதன் சொல்லும் போது நம்மளோட ஈகோ என்ன சொல்லுதுன்னா, அவர் கிளியரா சொல்றாரு, ஓகே இவர் நம்மளை விட கொஞ்சம் பெட்டரா காமிக்கணும் ஃபீல் பண்றாரு போல, அதுதான் இப்படி சொல்லுது. மிக நிச்சயமாக இந்த மாதிரிலாம் தோணும். சைத்தான் இந்த மாதிரி வழி கெடுக்கிறான், நம்மளோட ஈகோ இந்த மாதிரி சொல்லுது, ஓகே இவங்க நம்மளை விட நிறைய ஸ்கோர் பண்ண நினைக்கிறாங்க போல, இல்ல நம்மளை விட நிறைய பாப்புலாரிட்டி பெருமை வாங்கணும்னு நினைக்கிறாங்க போல, he wants to be leader, அவர் வந்து ஒரு லீடரா நினைக்கிறாரு போல, அதனால நம்மளால சொல்லிட்டு இருக்காரு. And this emphasis throughout the Quran, we are going to find some verses in here. இத மாதிரி குரான்ல எண்ணற்ற விஷயங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அதற்கு தூதர்கள் எப்படி அல்லாஹ் மட்டும் விஷயத்த இது பண்றாங்க. Are there in Surah 17 verse 94, சூரா 17 வசனம் 94, it says, what prevented many people from believing. அதுல கேக்குறாங்க அல்லாஹ், நிறைய கூட்டத்துடைய மக்கள் வந்து எது தடுத்தது அவர்களை நம்பிக்கை கொள்வத, அல்லாஹ் மட்டும் சொல்றது எது வந்து அவங்க நம்பிக்கை கொள்ள தடுத்ததுன்னு கேக்குறாங்க. Was that they said, you mean God sent a human being to a messenger. அப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, கடவுளால் ஒரு தூதர் அனுப்பப்பட்டவர் வெறும் ஒரு சாதாரண மனுஷனா அப்படின்னு இந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஒரு சாதாரண மனுஷனை தான் வந்து அல்லாஹ் தூதர் அமைச்சிருக்காங்களா. And then சூரா 65 verse 5 and 6, அப்புறம் சூரா 64 வசனம் 5 and 6ல, I'm going to read that for you. Did you not receive the news of those who disbelieved in the past. அதுல அல்லாஹ் நமக்கு இது நம்மளுக்கே நிறைய நம்பிக்கையாளர் தேவைப்படுது. அல்லாஹ் கேக்குறாங்க, உங்களுக்கு முன்னாடி சமகாலத்துல வாழ்ந்த நம்பிக்கை அற்றவர்களோட நிலையை நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. They suffered the consequence of decision. அவங்க எடுத்த தவறான முடிவுனால அதோட பின் விளைவுகள் நீங்க பார்க்கலையா. And deserved painful retribution. அதனால அவர்கள் பட்ட வழியை நீங்க பார்க்கலையா. This is because their messengers went to them with clear revelation, but they said human being to guide us. ஏன்னா இதெல்லாம் கிளியரா சொல்றாரு, உங்களுக்கு இப்ப எப்படி ரஷ்யாத அம்ச மாதிரி முன்னாடி அம்ச ஒவ்வொரு சுஹைப் அந்த நம்ம பார்க்கணும் தம்மூது எல்லாரோட இதுலயுமே அவங்க அல்லாஹ் ஒரு சாதாரண மனுஷனை தான் அல்லாஹ் மட்டும் என்று சொல்ல செய்தி சொல்ல அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் மக்கள் சொல்றாங்க, ஏன் எதனால வந்து நீங்க நம்பிக்கை கொள்ள மறுத்திருக்கீங்க, ஏன் பெரும்பாலும் மக்கள் வந்து நரகத்தை அடையிறாங்கன்னா இதுதான் காரணம். அவங்க சொல்ற வந்து என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷனை தான் அல்லாஹ் வந்து தூதரா அனுப்பிச்சிங்கன்னா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க அந்த கேள்வியை. அதுதான் அவர் சொல்றாரு, thus they disbelieved turned away. அதனாலதான் அவங்க நம்பிக்கை கொள்ளாம அவங்களாவே திரும்பி போயிட்டாங்க. God does not need them. மிக நிச்சயமா அல்லாஹ்வுக்கு அவங்க தேவையில்லை. So it's a tremendous test. இது நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு ரொம்ப மிகவும் கடினமான டெஸ்ட். ஏன்னா நம்ம இந்த டெஸ்ட் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி உற்ற உணவர்கள் சைட்ல இருந்தாலுமே நம்மளோட ஈகோக்குமே நம்ம டெய்லி ஃபைட் போயிட்டு இருக்கு.
நம்பிக்கையாளர்கள் மிக நிச்சயமாக டெய்லி நம்ம அல்லாட்ட கேட்டு மட்டும்தான் அதை நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல கடினங்கள் பல சூழ்நிலையை தாண்டி நம்ம அல்லா மட்டும் சொல்றோமாங்கிற விஷயம் தான் சிறந்த விஷயங்கிறத நான் பாக்குறேன். டு அக்செப்ட் சம்படி ஹூ சேஸ் இஸ் எ மெசேஜ் ஆஃப் காட். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லும் போது இந்த மாதிரி பல பல சோதனைகளை தாண்டி நம்ம வந்து அல்லாவை நம்புறவங்க மிக நிச்சயமா நம்புவாங்க இவரு அல்லாவோட தூதருங்கிறத. there is an ego. Here we have recruit to kill the ego. இந்த இடத்துல மிக நிச்சயமாக நம்ம ஈகோவை நம்ம கொல்லணும். அண்ட் திஸ் அப்ளைஸ் டு ஆல் ஆஃப் அஸ். இது உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான். ஏன்னா இந்த இடத்துல ரஷாத் வந்து நம்ம கரெக்டா சொல்லணும்னா ரஷாத் வந்து அவர் எண்ணல, அவரோட பேர் ரஷாத், அந்த நம்ம கவுண்டிங் ரஷாதான்ற வேர்டை வந்து அவர் எண்ணி அவர் இது பண்ணல. எதிப்பன்றவர் தான் அவர் 100 பயன்ல சொல்றாரு, அவரை சொல்லி அவருக்கு அமைச்சிருக்கதா. அப்ப வந்து ரஷாதே வந்து அவர் அந்த இடத்துல ஒரு வீக்கா இருந்திருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, என்னோட ஈகோக்கு நான் பயந்தேன், நான் எப்படி தூதரா இருக்க முடியும், நான் எப்படி என்னோட பேர் நானே வந்து செக் பண்ண முடியும்னு அவர் ஷேர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ. சோ இந்த இடத்துல எல்லாமே என்ன புரியுதுன்னா, அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான், அவர்களும் தவறு பண்றாங்க. ஆனா கடைசியில அவங்க என்ன பண்றாங்க ஸ்ட்ராங்கா, அல்லா மட்டும் இந்த விஷயத்த அவங்க கை விட்டுறல. அதுதான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நம்மளும் அடிக்கடி தோக்குறோம், அடிக்கடி நம்ம தவறு பண்றோம், அடிக்கடி நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை பண்றோம். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம அல்லா மட்டும் என்ற விஷயத்த, அல்லாதான் நம்ம காப்பாத்த போறாங்கன்ற ஒரு விஷயத்த அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம மீட்டெடுக்கப்படுறோங்கிறத அவங்க வரலாறு நம்ம படிச்சுக்கிறோம். One of the requirements in the Quran, the egoistic person would resent anything like this. மிக நிச்சயமாக ஈகோ யாரு கொள்ளலையோ அவர்களுக்கு மிக நிச்சயம் வெறுப்பு இருக்கும், எதுல கண்டாலுமே வெறுப்பு இருக்கும். அண்ட் வில் பி டிப்ரைவ்ட். அவங்க ஏதோ ஒண்ணு வந்து வாழ்க்கையில ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாத மாதிரியே இருக்கும். நமக்கு இப்ப நம்ம இது பேசுற யாரா இருந்தாலும் சரி, நம்ம எதுவும் பெருசா சாதிக்கல, இல்ல பில்கேட்ஸ் மாதிரியோ அவங்கள மாதிரி நம்ம பெருசா நம்ம மில்லியனர்ஸ் கிடையாது. ஆனா எதனால நமக்கு வந்து மன நிறைவோட நம்ம சந்தோஷமா இருக்கும், காரணம் நம்ம அல்லாவிடம் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ற அந்த முழுமையான ஃபீல், அல்லா மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை, அந்த ஒரு விஷயத்தால மட்டும்தான் நம்ம மனசு நிறைவடையுது. God says in the Quran, I will divert from my revelations. அல்லா என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு மக்களை ஈகோஸ்டிக் இருக்கவங்கள எஃபெக்ட்ஸ் தான் பாக்குறோம் நம்ம. அல்லா கிளியரா சொல்றாங்க, என்னோட வேதத்துல இருந்து அவனை நான் திசை திருப்பிடுவேன். those who are arrogant, அது மட்டும் இல்லாம ஈகோஸ்டிக்கா இல்லாம அரகண்ட், ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, தான் தான் அரகன்னா அதான் நான் தான் அப்படின்ற விஷயத்த சா அஸ்ரிஃபு அன்அயத்தி அல்லதீன எத்கருபுன். மீனிங் அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ வில் டர்ன் அவே ஃப்ரம் மை சைன்ஸ் தோஸ் ஆர் அரகண்ட். 7:146 அல்ல சொல்றாங்க இந்த இத. யாரு வந்து அரகண்டா நான் மட்டும் இந்த விஷயத்து இருக்காங்களோ அவங்கள அல்லாவுடைய சைன்ல இருந்து, அல்லா சொல்ற செய்தியில இருந்து அல்லா மட்டும் விஷயம் திசை திருப்பிடுவாங்க. ஐ வில் சென்ட் them away. அவங்க வேற வழியில போயிருவாங்க. God will actively send them away. அவங்க மிக நிச்சயமாக இருந்து வெளியேறிடுவாங்க. So this is something that we have to kill the ego. அப்போ நம்ம எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டோம், நம்மளால இதை பண்ண முடியும், நம்ம எண்ணத்தை நம்ம கொள்ளவே கூடாது. எல்லா விஷயமே அல்லா சொல்லி நம்பிக்கையாளர்கள் படிப்பேதான். மிக நிச்சயமாக இதுல இருக்க ஒரு விஷயமே வந்து நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு புரியாத நல்லா கிளியரா சொல்லிட்டாங்க. இதுல இருந்து நேத்து சொன்ன மாதிரி நம்ம இதுல பாடம் படிச்சு நம்ம அந்த விஷயத்துல இருந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். So many people come and say they were messengers of God. அப்போ இன்ஷா இது ஒரு பெரிய டாபிக்கா இருக்கு, நம்ம இதுக்குமே கண்டினியூ பண்ணுவோம். நான் இன்ஷால்லா முடிச்சுக்கிறேன் இதோட. மாஷா அல்லா கூத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.